இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்பொழுதைய முக்கிய செய்தி, எல்பிஜி சிலிண்டர் விவகாரம் கவலைக்குரியதாகவே உள்ளது என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். எல்பிஜி சிலிண்டர் தொடர்பாக மத்திய அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க? மேலும் விவரங்கள் என்ன? நாட்டில் நிலவக்கூடிய எரிவாயு சிலிண்டர் நிலை குறித்து ஒவ்வொரு நாளும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகத்தின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினமும் நாட்டில் எரிவாயு சிலிண்டரின் நிலை என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தின் சார்பில் பேசிய அதிகாரி சுஜாதா சர்மா அவர்கள் எல்பிஜி சிலிண்டரை பொறுத்தவரை நிலைமை இன்னும் கவலைக்குரியதாகவே இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இணையவழி முன்பதிவை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மொத்த முன்பதிவுகளில் சுமார் 93% அளவுக்கு இணையத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகிறது. என்னதான் பொதுமக்கள் இணையத்தின் வாயிலாக முன்பதிவு செய்தாலும் பொதுமக்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்துவிட்டு சிலிண்டரை பெறுவதற்காக கேஸ் ஏஜென்சிகளின் முன்பு நேரில் செல்லக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. எனவே பொதுமக்கள் அப்படி நேரில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய சிலிண்டரை ஆன்லைனில் முன்பதிவு செய்துவிட்டு தயவு செய்து காத்திருங்கள். நிச்சயம் உங்களுடைய முறை வரும்போது வீடுகளுக்கே சிலிண்டர் டெலிவரி செய்யப்படும் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிலிண்டருடைய நிலைமை கவலைக்குரியதாக இருந்தாலும் எந்த ஒரு விநியோக மையங்களிலும் தட்டுப்பாடு என்பதை இதுவரை பதிவாகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர மொத்தம் பல்வேறு இடங்களில் சுமார் 2300 திடீர் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 81% சிலிண்டர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்று வரை இருந்த 51% நிலையிலிருந்து தற்போது 81% அது உயர்ந்திருக்கிறது. அதாவது ஒரு சிலிண்டரை நாம் முன்பதிவு செய்தால் சிலிண்டர் விநியோகம் என்பது நேற்று வரை 53% இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை 81% அதிகரித்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு நல்ல குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்பிஜி விநியோகத்தை பொறுத்தவரை சுமார் 15 மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அதற்கான ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களுக்கும் தடையற்ற விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை பொறுத்தவரை சுமார் 12 மாநிலங்கள் ஏற்கனவே அத்தகைய ஒதுக்கீடுகளை பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எரிவாயு சிலிண்டர் நிலைமை என்பது இன்னும் கவலைக்குரியதாகவே இருப்பதால் பொதுமக்களை பொறுத்தவரை சிக்கனமாக எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.